கிறிஸ்துவில் பிரியமான தோழமைகளே, அனைவருக்கும் குழந்தை இயேசுவின் பிறப்பு பெருநாள் வாழ்த்துக்கள். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆம், இந்த எதிர்நோக்கு திருப்பயணிகளான நமக்கு உத்வேகத்தை தருகிறது. நம் தாயகமான விண்ணுலகம் அடைவதற்கு இம்மையில் நம் வாழ்வு இறைவனுக்கு உரிய வாழ்வாக அமைய இந்த வசனம் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. பிறக்கும் இயேசுபாலன் நம் இதயத்தின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் தேவைகளையும் அறிவார். இவ்வுலக வாழ்வில் நம் கடமைகள், பொறுப்புகள், தேவைகள், நம் பிள்ளைகளின் எதிர்காலம் என பிரச்சனைகள் முடிவின்றி வளரும்போது இவ்வசனம் தரும் பலத்தையும் தைரியத்தையும் பெற்றுக்கொள்வோம். உருவாகும் முன்னே உன்னை குறித்து வைத்துள்ளேன் என்று கூறியுள்ள நம் தேவன் குழந்தையாக உருவெடுத்து நம் மத்தியில், நம் குடும்பத்தில் நம்முடன் வளர, நம்மை வழிநடத்த, நம்முடன் வசிக்க விரும்புகிறார். அவரை நம் உள்ளத்தில் வரவேற்க நம்மை தயார்படுத்தி இருக்கிறோமா? இல்லை வெறும் ஆடம்பரத்தில் அலைப்பாய்கிறோமா? இயற்கை பேரிடர்கள், விபத்துக்கள், மக்களை கொன்று குவிக்கும் ஏவுகணைகள், போட்டி மனப்பான்மை கொண்ட மனங்கள், பசியுடன் உணவுக்காக வாழும் மக்கள், முக்கியமாக உறவுகளை இழந்த பிஞ்சு குழந்தைகள், இவர்கள் நம் நினைவில் வருகிறார்களா? இந்நிலையில் குழந்தை இயேசு எங்கே பிறப்பார்? அன்று அவர் பிறக்க இடம் இல்லாததற்கு ஒரு காரணம் இருந்தது. இன்று அவர் பிறப்பதற்கு இடம் இருக்கிறதா? அவர் எங்கே பிறப்பார்? நம் மனங்கள் அவர் பிறக்க விரும்பும் குடிலாக இருக்குமா? நம்மை அதற்கு தயார்படுத்தி இருக்கிறோமா? நம்மை நாமே சரி செய்து கொள்வோம். அவரை சரியான முறையில், அவர் விரும்பும் வகையில் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்கச் செய்வோம். அப்போதுதான் நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக என்னும் வானதூதர்களின் வாழ்த்தொலி அர்த்தமுள்ளதாகும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.